யோ இந்த வா போ. மொபைலு லேப்டாப் எல்லாம் டைரி மாதிரி பின்னாடி நின்னுகிட்டு இப்படிதான் குரங்கு மாதிரி எட்டி பாப்பீங்களா? சேச்சே, ஆபீஸ் வேலைன்னு நினைச்சேன்ப்பா. அதான் எட்டி பார்த்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீ இப்படி குரங்குன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்க. எட்டி பாக்குறதுக்கு பேரு ஹெல்ப்பா? அதுக்கு பேரு வந்து டிஸ்டர்ப். இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் இன்னையோட விட்டுறணும். புரியுதா? ஏப்பா, இனிமேல் எவனாவது கிணத்துல தொப்பு கட்டின்னு விழுந்தா கூட நாங்க எட்டி பார்க்க மாட்டோம், போதுமா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. முதல்ல நவுந்து போய் நில்லுங்க. இன்னும் இங்கேயே தான் பார்வை பாஞ்சுக்கிட்டு இருக்கு. டைகர் அங்கிள், என்னடா செல்லம்? எனக்கு இன்னும் 2 ரெட் கலர் பேப்பர் வேணும். வாங்கிட்டு வரீங்களா? 2 என்னமா 2? 20 வாங்கிட்டு வரேன். அங்கிள், சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வாங்க, போதும். யோ போயா. யோ, ஏன் 2 பேர் மட்டும் போறீங்க? 2 பேர் போதுமா? கலர் பேப்பரு ரொம்ப வெயிட்டா இருக்கும். உங்க 2 பேரால தூக்க முடியுமா? நானும் வரேன். 3 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வருவோம். என்ன? யோ, டெய்லி 4 வாட்டி மொத்து வாங்க வேண்டியது இருக்கியா? பாப்பா உன்னதான் ஏன் போக சொல்லிச்சு. நீ போயா டைகர், போ போயா. இனியா, எதுக்குமா கலர் பேப்பர்? தீபாவளிக்கு அன்பு ஆண்டி வராங்கல்ல, அதுக்காக தான். அன்பாண்டி கலர் பேப்பர் புரியலையே. உனக்கு புரியாமையே இருக்கட்டும்பா, சஸ்பென்ஸாவே இருக்கும். ப்ளீஸ்மா சொல்லுடா. அப்பாவுக்கு சஸ்பென்ஸ் தாங்காது இல்ல? சரி, அப்படின்னா கெஸ் பண்ணுங்க பாப்போம். யுரேகா யுரேகா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனியா பாப்பா அந்த கலர் பேப்பரை வச்சு அன்பு ஆன்ட்டிக்கு ட்ரெஸ் தச்சு கொடுக்க போகுது. கரெக்டா? உங்களுக்கு வேணும்னா கலர் பேப்பர்ல ட்ரெஸ் தச்சு தரேன். அத போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போங்க. இனியா, நீயே சொல்லிடுமா, நமக்கு அந்த அளவுக்கு மூளை இல்ல. அன்பு ஆண்டி நம்ம வீட்டுக்கு வந்து தங்க போறாங்கல்ல, அவங்களுக்காக நானே ஒரு gift ரெடி பண்ணிருக்கேன். கிஃப்டா? எங்கம்மா வாங்கின? எப்ப வாங்கின? நீ வாங்கின மாதிரி தெரியலையே. யார் கூட போய் வாங்கின? அப்பா இல்லப்பா, வெளியெல்லாம் வாங்கல. வீட்ல சின்ன சின்ன திங்ஸ் இருந்துச்சுல, அத வச்சு நானே செஞ்சேன். வாவ், நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. எனக்கு கூட நீ இப்படி ஒரு gift கொடுத்ததே இல்ல, பாத்தியா? ஏன்பா, நானே உங்களுக்கு ஒரு gift தானே. அட்ரஸக்க சின்ன பாப்பா எவ்வளவு சென்டிமெண்டா பேசுது பாரு சாமியே. அப்படி சொல்றா. நீ என்ன அவனுக்கு மட்டுமா? நீ எங்க எல்லாருக்குமே gift தான்டா. தேங்க்ஸ் தாத்தா. அன்பு ஆண்டியும் அவங்க பசங்களும் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா, அதான் அன்பு ஆண்டி ஹாப்பியா ஆகுற மாதிரி நானே ஒரு gift ரெடி பண்ணேன். நீ கலக்கடா செல்லக்குட்டி. ஆமாண்டா, நீ எங்க கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஹாப்பியா இருக்கா? உங்க கூட இருக்கிறது ஹாப்பி தான் தாத்தா. ஆனா ஆண்டி கூட இருந்தனா டபுள் ஹாப்பி. நல்லா பாத்துக்கறாங்க, ஆசையா பேசுறாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, ஜாலியா இருக்கும். சரி தாத்தா, நான் போய் gift ரெடி பண்றேன். சரிடா சரி. சிவா, யாருக்கு வேணாலும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்டா. ஆனா பாரு, ஒரு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது இருக்குல்ல, அதுதான்டா உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம். கரெக்டா சொன்னீங்க. குழந்தைங்கள்லாம் தெய்வம் மாதிரி. அதுங்களுக்கு கள்ளங்கபடமே தெரியாது. அதுங்க கிட்ட எந்த சூதுவாதம் இல்லாம கள்ளங்கபடம் இல்லாம அன்பா பழகுனாலே போதும், அதுங்களுக்கு பிடிச்சிரும். ஆனா இப்படி இருக்கிறது பல பேருக்கு கஷ்டமாவே இருக்கு. என்ன பண்றது? விசேஷம்னு எது வந்தாலும் நாம நம்ம வீட்டுல கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ஆனா பாரு, என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இத பாரு, அந்த பொண்ணு தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியே தோணுது. ஆனா பாரு, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு நல்ல அம்சம் இருக்கு லட்சுமி. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல. அந்த பொண்ணு முகத்தை பாத்திருக்கீங்களா? கோவம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் எப்பவாவது தெரிஞ்சிருக்கா? எப்பவும் சிரிச்ச முகம்தான். மனசுல அழுக்கே இல்லாம இருந்தாதான் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்க முடியும். அந்த பொண்ணு வரதுனால
எனக்கு என்னமோ புதுசா தீபாவளி கொண்டாடுற மாதிரியே இருக்குங்க. இருக்கும். நம்ம புள்ள இனியாவே அதை சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டால, ஆண்டி கூட இருந்தா ஜாலியா இருக்கும்னு. குழந்தைங்களை எல்லாம் காசு பணத்தால சந்தோஷப்படுத்த முடியாது லட்சுமி. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தணும்னா நல்ல மனுஷங்களும் அன்பும் வேணும். ஆமா ஆமா, அன்பு வந்தாதான் இந்த வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் பூத்து குலுங்கும். யோ, என்னயா இனியாவையே பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. இனியா குட்டி, இந்தாட செல்லம். என்ன ஃபீலிங்ஸா? எப்ப சிவம், இனியா பத்தி தானே யோசிக்கிற? அதான் தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்பவுமே காமெடி பண்றதுனால எங்களுக்கு சென்டிமெண்ட் வராதுன்னு யோசிக்காத, அதுவும் வரும். இப்ப நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க பாரியா, இனியா தீபாவளிக்கு ரெடி ஆகிற மாதிரியா ரெடி ஆகிட்டு இருக்கா? ஏதோ திருவிழாவுக்கு ரெடி ஆகிற மாதிரில இருக்கு. போதா குறைக்கு உங்க அப்பா அம்மா வேற வீட்டுக்கு புது மருமக வர போறான்ற மாதிரி ஒரே பரபரப்பா இருக்காங்க. யோ, நீங்களா சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த பாரு, முழுசா நனைஞ்சிட்ட, அப்புறம் முக்காடி எதுக்கியா? நீ உன்னை வேணா ஏமாத்திக்கோ, அநியாயத்துக்கு அந்த பொண்ணை ஏமாத்தாத. என்னது, இனி அவ நான் ஏமாத்துறேனா? என்ன சொல்ல வரீங்க? எப்பா அவருக்கு புரியலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இத பாரு சிவம், இனியாவுக்கு அன்பு தான் அம்மாவா வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அது நினைக்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கிற. என்ன சொல்ற? யோ, என்னையா நீ ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? அவன் மனசுல இப்படி ஒரு ஆசை வர்றதுக்கு காரணமே நீதாயா. எப்படா தீபாவளி வரும், எப்படா அன்பு ஆண்டி வருவாங்கன்னு அந்த குழந்தை எப்படி காத்துட்டு இருக்கு தெரியுமா? எனக்கும் எல்லாம் புரியுது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்குல்ல? யோ, இதை அப்படியே இழுத்துட்டு போகாம சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. ஆமாயா, முடிவுக்கு வாயா. யோ, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த விஷயத்துல உடனே என்னால முடிவெடுக்க முடியாது. யோ, உடனே முடிவெடுக்க முடியாதுன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். அன்பு உனக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட இனியாவுக்கு நல்ல அம்மாவா இருப்பாளான்னு யோசிக்கிற. கரெக்டா? அது மட்டும் இல்ல, கஸ்டடி கேஸ், ஓவியா, அந்த பாஸ்கர், இப்படி யோசிக்க நிறைய இருக்கு. என்னையா நீ மறுபடியும் சுத்தி வளைக்கிற? இத பாரு, நீ எதுக்கு தயங்குறன்னு நான் சொல்லட்டுமா? இனியா ஓவியாவுக்கு அன்பு எப்படி நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி நீ பாரதி கலைக்கு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிற. கரெக்ட் தானே? யோ, இத்தனை நாளா நீங்க ரெண்டு பேரும் வெளியில தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த புள்ள நம்ம வீட்டுக்கே வரப்போகுது. அதுவும் தனியா வரலையா, குழந்தை குட்டியோட வரப்போகுது. சிவா, உன்னை குழப்பமா பார்த்து பார்த்து எங்களுக்கு பாவமா இருக்கியா? நல்லதோ கெட்டதோ சீக்கிரமா ஒரு முடிவு எடு. ஆமாய்யா, சும்மா இந்த மேட்டர் ஜவ்வு மாதிரி இழுக்காம பட்டுன்னு முடி. கலை, கலை. பாட்டி, என்ன பாட்டி? உன் மருந்து பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அம்மா கிட்ட ஞாபகப்படுத்து. சரி பாட்டி. ஏய் கலை, பாரதிய கொஞ்சம் வர சொல்லு. பாரதி, உன்னை பாட்டி வர சொல்றாங்க. தோ வந்துட்டேன். பாட்டி. என்ன பாட்டி? டேய், என்ன ட்ரெஸ்டா இது? முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்து. சரி பாட்டி. என்னடா தலை இப்படி இருக்கு? இப்ப பாரு எப்படி இருக்கு. டேய், என்னடா இது? ஸ்டைல் பாட்டி. டேய் 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 டேய், பை எடுத்துட்டு போடா. டேய்.
என்னம்மா எங்க கிளம்பிட்டு இருக்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எங்க போறோன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியல, நீ சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். நடிக்காதடி. யார் நடிக்கிறா, நீயா நானா? என்ன உளர்ற? சிவமோட வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போற ஆளா நீ? ஏய், நான் எங்கடி போறேன்னு? அவங்க உன் அண்ணிய கூப்பிட்டாங்க. அவ எனக்காக யோசிச்சுட்டு இருந்தா. நான் தான் போயிட்டு வா, பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். அவ்ளோ நல்லவே இல்லையே நீ. அதான் என் சந்தேகம். என்னடி பிரச்சனை உனக்கு? நீதான். நான் என்ன பிரச்சனை பண்ண? இங்க பாரு, சும்மா கேக்குற கேள்விக்கு மாத்தி மாத்தி பதில் சொல்லாத. அந்த சிவத்தோட வீட்டுக்கு எல்லாரையும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிற ஆளா நீ? இங்க பாரு, அன்போட சந்தோஷமும் குழந்தைங்களோட சந்தோஷமும் தான் முக்கியம்னு வாழ்ற ஆளு நானு. யாரு நீ? அண்ணி சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிற. இதை என்ன நம்ப சொல்ற? உன் திட்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், அபாண்டமா என்ன பத்தி தப்பா பேசாத. ரைட், அதெல்லாம் விடு. இந்த பிளானுக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு பின்னால ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அத மட்டும் என்னன்னு சொல்லு. அன்பு பிள்ளைகளோட சந்தோஷம் மட்டும்தான். சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். அவங்க 3 பேர் மட்டும் போட்டோம், நீயும் நானும் இங்கே தீபாவளியை கொண்டாடிடுவோம். அடைச்சி, அதை எப்படி பிள்ளைகளை தனியா அனுப்ப முடியும்? அதுகளை விட்டுட்டு என்னால ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. ஒத்தாசைக்கு தான் கூட போறேன், உபத்திரத்துக்கு இல்ல. இதை என்ன நம்ப சொல்ற? உங்க அம்மா மேல சத்தியமா? நீதான் என் அம்மா. ஏய், அது எங்க அம்மா மேல சத்தியமாடி, வேற எந்த நோக்கமும் இல்ல. அப்ப சரி, நானும் வரேன். எதுக்குடி? ஏன் நான் வந்தா என்ன? இல்ல, வயசு புள்ள நீ. அதுக்கு இன்னொருத்தங்க வீட்ல. இங்க பாருமா, நான் வர்றது உன்னை பாத்துக்கிறதுக்கு தான். நீ யாரு, என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா 2 நாள் அமைதியா இருந்தா தப்பிச்ச. ஏதாவது நாடகம் போடணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். மலரு, என்ன? நீ வரன்னு சும்மா தானே சொன்ன? என் பேக் எல்லாம் கார்ல ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. வாடி வா, உன் அண்ணுக்கு நான் வைக்க போற ஆப்ப நீயும் கூட இருந்து பாரு. ஸ்டோன் பேப்பர் சீசர். மலரே, ஏய், கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டி, நாங்களாம் ரெடி. உங்க மருமகளை தான் இன்னும் ஆளை காணோம். என்னடி, இப்ப கல்யாணத்துக்கா போறோம்? கல்யாண பொண்ணு மாதிரி அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. எம்மா, நான் எதுவுமே சொல்லலம்மா. எப்ப வேணாலும் அவ வரட்டும். நான் எது சொன்னாலும் இங்க தப்பா இருக்கு. நான் யதார்த்தமா தான் சொன்னேன். இதுல வேற எந்த அர்த்தமும் இல்ல. பாரதி, அம்மா ரெடி ஆயிட்டாங்களன்னு பாத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. அப்பா, என்னப்பா நீங்க ரொம்ப நேரமா பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? ஆ, நான் சும்மா பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? ஆ, 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 பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆ, ஆ, சரி விடுங்க. அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? ஆ. ஆ, பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு என்னடா கேள்வி? உள்ளூர் செய்தியில இருந்து வெளியூர் செய்தி வரைக்கும் போட்டிருக்கான். ஆஹா, வெளியூர் நியூஸ் எல்லாம் நமக்கு எதுக்குப்பா? உள்ளூர் நியூஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா? சிவா, உள்ளூர்ல அப்படி எதுவும் விசேஷமான செய்தி இல்லையே. இல்லப்பா, தீபாவளி வருது, அத பத்தி. வரட்டும், அதுக்கு என்ன இப்போ? இல்ல, தீபாவளியும் வருது, மழையும் வருது, அத பத்தி ஏதாவது நியூஸ் போட்டிருக்காங்களா? ஓஹோ, வானிலை அறிக்கையா? மழை வரும், ஆனா வராது. நீங்க எப்பப்பா வெதர்மேன்லாம் ஆனீங்க? அதை விடுங்க.
மணி என்ன ஆகுது? ம், ஆ, இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில முறையா என்கிட்ட மணி கேக்குற. ஆ, ஏண்டா கையில வாட்ச் இருக்கு, ஆ, உன் கையில மொபைல் வேற இருக்கு, ஆமா. பத்தாவதுக்கு வீட்டுல அவ்வளவு பெரிய கடிகாரம் வேற மாட்டி வச்சிருக்கோம். நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். நீங்க பேப்பரே படிங்க. ம். டேய் சிவா, ஆமா காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கும் இல்லாத திருநாளா என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கியே, என்னடா விசேஷம்? ஆ, அது திடீர்னு என் மேல உனக்கு என்ன அவ்வளவு பாசம்? அப்பா, நான் தெரியாம கேட்டுட்டேன். என்ன ஆளை விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் பார்க்கறேன். டேய் 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 டேய், இந்த பாருடா, எந்த வேலையானாலும் சொல்லு, அப்பா கூட மாட இருந்து ஒத்தாசை பண்றேன். இல்லப்பா, நானே பாத்துக்கிறேன். ஆ. அம்மா. ஆ, 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 அம்மா, கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஃபுல்லா இருக்கா? ஓ, நம்ம வீட்ல கேஸ் சிலிண்டர் இருக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா? ஆ, அம்மா, சும்மா நீ என்ன கிண்டல் பண்ணாதம்மா. மல்லிகை ஜாமான், காய்கறி எல்லாம் கரெக்டா இருக்கா? இல்லைன்னா சொல்லு, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆத்தா மகமாயி, என் புள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்துட்ட ஆத்தா. இவ்வளவு நாளா இதெல்லாம் என்னன்னே தெரியாது உனக்கு. இப்ப இவ்வளவு பொறுப்பா கேக்குற பாரு. அம்மா, தீபாவளி விசேஷம்னு கேக்குறேன். ஆ, அம்மா, சாப்பிட தட்டெல்லாம் இருக்குல்ல? என்ன ராசா, நம்ம வீட்ல 100 தட்டு இருக்கு. வேற என்னென்ன கேள்வி இருக்கு? வரிசையா கேட்டுட. ஆ, வேற ஒண்ணும் இல்ல. கிச்சனை கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆ? சரிங்க சார், சுத்தமா வச்சுக்கிறேன். ஆ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாம் வந்தா நீயே பார்த்து ரிசீவ் பண்ணிட்டு. ஓ, ஆ? எவங்கப்பா? அதாம்மா, அன்பு, மலரு, அவங்க பசங்க எல்லாம். ஓஹோ, சரி, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் உங்களை. ஓகே, நீ போயிட்டு வாப்பா. நான் போகட்டுமாமா? ஆ, ஆ. ஆ. அம்மா, அது அவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் இல்ல. ஆ? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பாவம், நீயே எவ்வளவு வேலை தான் செய்வ. ஓ. நானே இருந்து அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆ? ம். நீ பாருமா. ஆ? ஆ. Once upon a time, Vikram going to. அப்பா, ம்? என்னப்பா, எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கு போறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. ஏன்? இல்ல, பளபளன்னு வேட்டி சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு மினுக்குறீங்களே, அதான் கேட்டேன். அப்படி கேள்றா என் செல்லக்குட்டி. என்ன அப்படி கேளு நொப்படி கேளுன்னுகிட்டு ஒரு நல்ல சட்டை போடக்கூடாதா? ஏயா எப்பவும் சாயம் போன சட்டை தான் போடணுமா? ஆ? இல்லப்பா, கலர் கலர் சட்டை கூட ஓகே தான். அது என்ன வேட்டி? ஆ, நாளைக்கு தானே தீபாவளி. இல்ல உங்களுக்கு மட்டும் இன்னைக்கு தீபாவளியா? அது வந்து இந்த சட்டைக்கு வேட்டி தானம்மா கரெக்டா இருக்கும், அதான். ஓ, அப்புறம் செல்லம், உன் ரூம்லாம் பக்காவா வச்சிருக்கேல்ல? ஒரு தடவை செக் பண்ணிரு. என் ரூம்லாம் எப்பவும் பக்காவா தான் இருக்கும். இப்ப என்ன, யாராவது இன்ஸ்பெக்ஷன் வராங்களா என்ன? சிபிஐ ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு யாராவது வந்தா கூட கலங்காத எங்கள் வக்கீல் சிவம் இப்ப மட்டும் கலங்குவது ஏன்? யோ டைகரே, ஆ, ஒருவேளை அதை விட பெரிய ரைடா வருமோ? அத நினைச்சு ஐயா டென்ஷனா இருக்காரோ? அப்பா கூலா இருங்க, அன்பா ஆண்டி தானே வராங்க. சரி, உட்காந்து காமிக்ஸ் படிக்கிறீங்களா? ஏய், எப்பா படிச்சு அப்படியே எங்களுக்கும் சொல்லுப்பா, கொஞ்சம் சத்தமா படிப்பா. ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி பீஸ் ஆக்குறீங்களா? ஆ? நாங்க எங்கடா ஆக்குறோம்? நீதான் இன்னைக்கு காமெடி ரோல் எடுத்திருக்க. அம்மா. ஏய், என்ன மலர், உங்க அண்ணி ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கா?
வழக்கமா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே. நான் சொன்னா குத்தம், அதே நீங்க சொன்னா மட்டும் தப்பில்ல. என்னமோ பண்ணுங்க. அம்மா